முன்னிலும் அதிகமான கனமான ஆட்களை, கனமான பொருட்களை, ராஜ வெகுமதிகளை அவனை காட்டி எப்படியாகலும் எனக்காக மறுபடியும் கடந்து வந்து இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக அங்கே மீண்டும் அழைப்பதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் பிலேயாம் என்ன சொல்லி இருந்திருக்க வேண்டும்? நிச்சயமாக தேவன் சொன்னதுதான். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆகவே திரும்பவும் நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை, தயவு செய்து கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி நிச்சயமாய் அனுப்பியிருந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், அங்கே ஒரு தடுமாற்றத்தை பிலேயாமினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு கூட பேசுகிறவன், தேவன் தன்னோடு கூட பேசுவதை கேட்கிற ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, பாருங்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களுக்கு பிறகு அவனும் தடுமாறி விடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவனை ஆவிக்குரிய கண்களிலே நாம் பார்க்கிறவர்களாக நாம் இருந்தால் போதும், நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துவார். எனவே இந்த இடத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம், பிலேயாம் திரும்பவும் போய் அங்கே தேவ சமூகத்திலே கேட்கிறவனாக இருக்கிறான். அப்படி என்றால் அவன் கேட்கும் பொழுதே என்ன நடக்கிறது? கர்த்தர் அங்கே போ என்று சொன்னாலும் தேவனுடைய இருதயமோ தேவனுடைய உள்ளமோ அங்கே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த இடத்திலே ஏன் ஆண்டவர் அப்பொழுது மறுபடியும் பிலேயாமை தடுக்கவில்லை, ஏன் பிலேயாமிடத்தில் திரும்ப போகாதே என்பதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பிலேயாமுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை விட்டு விலகி போகிற பொழுது, அல்லாவிட்டால் பிலேயாமுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு தூரமாக போகும் பொழுது கர்த்தர் என்ன செய்யவில்லை? அதை தடுக்க விரும்பவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய உள்ளத்துக்கு நாம் தூரமாய் கடந்து போகும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் தூரமாய் கடந்து போகும் பொழுது, நம்மை ஒரு பொழுதும் தேவன் என்ன செய்வதில்லை? தடுத்து நிறுத்துவதில்லை. மாறாக அதிலே எப்பொழுது நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாகவே இருப்போம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் போ என்று சொல்லுகிறார், பிலேயாமும் கடந்து போகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்றாய் தெரியும், இப்பொழுது தான் பிரச்சனைகளை சந்திக்கிறவனாக அவன் மாறுகிறான். வழியிலே நான் இப்படி யோசிக்கிறேன், வழியிலே கடந்து போகும் பொழுதே என்ன நடந்திருக்கிறது? அவன் தன்னுடைய ஆவிக்குரிய பார்வையை இழந்து போனவனாகவே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, உருவினது அவன் வாளோடு கூட தூதன் என்ன செய்கிறான் தெரியுமா? இங்கே பிலேயாமுக்கு எதிராக நிற்கிறான். அந்த தூதனை பிலேயாமால என்ன செய்ய முடியவில்லை? பார்க்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவனை சுமந்து வந்த கழுதை கூட அதை பார்க்க முடிந்திருக்கிறதே ஒழிய, உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, தேவனையே பார்த்தவன், இல்லாவிட்டால் தேவனுடைய சத்தத்தையே கேட்டவன், இல்லாவிட்டால் தேவனோடு கூட பேசின ஒரு தீர்க்கதரிசி இப்பொழுது தேவ தூதனை கூட காண முடியாதவனாய் அவனுடைய கண்கள் முழுவதுமாக இருளடைந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் நஷ்டப்பட்டதை கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. ஆமென். இப்பொழுது என்ன நடக்கிறது? சம்பவங்களை நான் மிகச் சுருக்கமாக உங்களோடு கூட சொல்லுகிறேன். இப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? தனக்கு வருகிற அந்த பிரச்சனையிலே, தனக்கு வருகிற அந்த இடுக்கண்களிலே அவன் என்ன செய்கிறான்? ஒரு கழுதையோடு கூட சம்பந்தப்படாத, இல்லாவிட்டால் எந்த தீமையும் அறியாத கழுதையோடு கூட போராடுகிறவனாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை மோசமடைவதை கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கும் அப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இழப்பதன் மூலமாக, இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பார்வை இழப்பதன் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாமல், ஆவிக்குரிய ரகசியங்களை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாமல், நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற பிரச்சனையின் காரணங்களை புரிந்து கொள்ள முடியாமல், ஒன்றுமறியாத கழுதைகளோடு கூட இன்றைக்கு போராடி கொண்டு நம்முடைய நாட்களை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் மறந்து போய்விடக் கூடாது. இதனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். இப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? அந்த கழுதையோடு கூட அவன் அடிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கழுதையினுடைய நாவையும் கர்த்தர் திறந்தாராம். அப்பொழுதும் கூட கழுதையின் நாவு திறக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த கழுதையினோடு கூட ஒன்றையும் பேசினதில்லை என்று சொல்லி பிலேயாம் நினைத்து பார்த்தது கிடையாது, பிலேயாம் எண்ணி பார்த்தது கிடையாது. பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய கண்கள் அவன் இழக்கும் பொழுது, அவனுடைய ஆவிக்குரிய பார்வையை அவன் இழக்கிற பொழுது அவனாலே எதையுமே விளங்கிக் கொள்ள முடியாதவனாக அவன் போகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த வசனத்தினுடைய 30வது வசனம், எண்ணாகமங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? 31ஐ வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமினுடைய கண்களை திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதுவரைக்கும் பிலேயாம் பார்க்காதவனாக இருந்தான் என்பது பொருள் அல்ல. இதுவரைக்கும் பிலேயாம் பார்க்கிறவனாகவே இருந்தான். கழுதை அவனுக்கு கண்களுக்கு தெரிந்தது, கழுதையோடு
கழுதையோடு கூட அவன் சரியாய் பேசிக் கொண்டிருக்கிறான். வழி அவனுக்கு சரியாக தெரிகிறது. ஆமென். ஆகவே அவன் நன்றாய் பார்க்கிறவனாக இருக்கிறபடினாலேதான் ஆமென் கழுதை கூட அந்த வழியை விட்டு வெளியே வந்த பொழுது, அந்த பாதையை விட்டு திரும்பி போகும் பொழுது கழுதையை அடிக்கிறவனாக இருக்கிறான். பட் அவனுடைய பார்வை என்பது மாம்சிக பிரகாரமாகவே இருந்ததே ஒழிய ஆவிக்குரிய அவனுடைய பார்வையை அவன் முற்றிலுமாக இழந்து போகிறவனாக இருக்கிறான். ஆகவே எப்பொழுது கர்த்தர் அவனை திரும்பவுமாய் தொட்டு எப்பொழுது அவனுடைய கண்களை திறந்தாரோ, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதோ, அப்பொழுதுதான் உருவின வாளோடு நிற்கிற அந்த தூதனுடைய தூதனை அவனாலே பார்க்க முடிந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழக்கும் பொழுது, இல்லது ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில குருடாகும் பொழுது தேவனையோ தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய அதிசயங்களையும் ஒரு நாளும் நம்மாலே பார்க்க முடியாது. அப்படி ஆவிக்குரிய கண்கள் இழந்தவன், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கண்கள் குருடானவன் எப்பொழுதும் தன்னுடைய பிரச்சனைக்கு மற்றவனை காரணம் காட்டிக் கொண்டிருப்பான். இவன் தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம், இவள் தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம், இவங்க எங்க குடும்பத்துக்கு வந்ததில் இருந்து எங்க வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக மாறிவிடுகிறது என்று மற்றவர்களை குற்றம் சுமத்தி கொண்டிருப்பான். ஆனால் ஆமென், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன் அவன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். இந்த பகுதியில் மிக அழகாக எழுதியிருக்கிறது, இவன் எப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டதோ, கர்த்தருடைய கண்களை திறந்தாரோ, இவன் என்ன செய்கிறான்? ராஜாவிடத்திலே கடந்து போன பொழுதும் கூட ராஜா சொல்லுகிறான், ஜனத்தை பல இடங்களிலே கொண்டு வந்து நிறுத்தி காட்டி இந்த ஜனத்தை நீ சபி என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதை இந்த இடத்துல மிக அழகாக நீங்கள் தொடர்ந்து வேத புத்தகத்தை படித்து பாருங்கள், அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் திரும்ப திரும்ப அவன் சொல்லுவான், கண் திறந்தவன் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்கிற பகுதியை அவன் திரும்ப திரும்ப சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வழிகளுக்கு மாறாக நாம் கடந்து போகும் பொழுது, கர்த்தருடைய எண்ணங்களுக்கு விரோதமாக கடந்து போகும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய பார்வையை நாம் இழந்து போய் விடுவோம். ஆவிக்குரிய பார்வையை நாம் இழந்து போன பிறகு நாம் பார்க்கிற பார்வையில இருந்து ஆவிக்குரியவைகளை நாம் அறிய விரும்பினால், இல்லாவிட்டால் தேவனுடைய அதிசயங்களை நாம் காண விரும்பினால் நிச்சயமாகவே நம்மாலே பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை இன்றைக்கு நீங்கள் நிதானித்து பாருங்கள். உங்களாலே ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிந்து கொள்கிற ஒரு கிருபை உண்டா? இல்லாவிட்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கும் உங்கள் போராட்டங்களுக்கும் காரணமில்லாத கழுதைகளோடு கூட இன்னும் போராடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு ஒரு பொழுதும் போராட்டம் இல்லை. ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இனியும் மாம்சத்தோடு போராடுகிற ஒரு நிலைமை ஒரு நாளும் வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக பிலேயாமின் கண்களை திறந்த கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். பிலேயாமுக்கு ஆமென் போதித்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு போதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை கற்றுத் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றொரு காரியத்தை கூட உங்களுக்கு மிகச் சுருக்கமாய் சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இங்கே பாருங்கள், எலிசா என்கிற ஒரு மனுஷன், இப்பொழுது வேத பகுதிகளுக்கு அந்த சரித்திர பின்னணிகளுக்கு கொஞ்சம் உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் இடையிலே அடிக்கடி பிரச்சனை. சீரியா என்ன செய்கிறது? பல நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தங்களை கொண்டு வருகிறார்கள். ஆமென். அப்படி சீரியாவின் ராஜா தன்னுடைய ராணுவ தளபதிகளோடு கூட யோசித்து, ஆமென், இன்றைக்கு இஸ்ரவேலின் இந்த பகுதியிலே நாம் யுத்தம் செய்து கடந்து போகலாம் என்று சொல்லி இரவிலே அவன் யோசித்து காலையிலே தன்னுடைய படைகளை நிறுத்துவதற்கு முன்பதாக ஆமென் பார்த்தால் இஸ்ரவேலின் ராஜாவும் சேனைகளும் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் இவன் யோசிக்க இவன் யுத்தத்துக்கு இரவு யோசித்து காலை செல்வதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலுடைய படைகள் அங்கே இருக்கிறது. இதனாலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சீரியாவினுடைய ராஜாவினுடைய இருதயம் குழம்பி போயிட்டான். அவன் கலங்கி போகிறான். அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் ராத்திரி யோசிக்கிறோம், காலையில யுத்தங்களை ஆமென் காலையில யுத்த வீரர்களை நிறுத்துகிறோம். அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ராஜா அங்கே வந்து நிற்கிறார் என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு உளவாளி இருக்கிறான். நம்மிடத்தில் ஏதோ ஒருவன் நம்முடைய ரகசியங்களை ராஜாவுக்கு விற்று போடுகிறவனாய் இருக்கிறான். யார் அந்த உளவாளி? நீங்கள் எனக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்திலே குழப்புகிறவனாக இருக்கிறான். அப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, நம்மள யாரும் அப்படிப்பட்ட உளவாளிகள் இல்லை, நம்மள யாரும் அப்படி காட்டி கொடுக்கிறவர்கள் இல்லை. ராஜாவை இஸ்ரவேலிலே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய பெயர் எலிசா. அவன் இப்பொழுது அந்த மலைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் உம்முடைய ஆமென் பள்ளி அறையில் அல்ல,
படுக்கறையில் நீர் சொல்லுகிற வார்த்தைகளை கூட ராஜாவுக்கு சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய ஆவியும் தேவனுடைய அபிஷேகமும் அவனுக்குள்ளே இருக்கிறது என்பதை அந்த சீரியாவின் ராஜாவுக்கு அந்த தளபதிகள் அறிவிப்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான், அவன் யார் என்பதை விசாரிக்கிறான். தோத்தான் என்ற ஒரு மலையிலே இருப்பதாக ஆமென் அவனுடைய தளபதிகள் இங்கே அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனடியாக அவன் சொல்கிறான், தன்னுடைய ராணுவங்களோடு தன்னுடைய சேனைகளோடு அவன் தன்னுடைய குதிரைகளோடு ரதங்களோடு என்ன செய்தானாம் தெரியுமா, அந்த தேவ மனுஷன் இருக்கிற அந்த மலையை சுற்றிலுமாக அவன் பாளையம் இறங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரத்திலே இப்பொழுது தேவ மனுஷனுடைய ஊழியக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். அவன் சீரியாவினுடைய பெரிய படைகள், ராணுவங்கள், ரதங்கள், ரத வீரர்கள் அந்த மலையை சுற்றிலும் இருப்பதை இப்பொழுது அவன் கண்கள் பார்க்கிறது. நடந்தது என்ன தெரியுமா, இந்த வேலைக்காரன் பார்த்த உடனேயே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், ஐயோ என்று சொல்லி அவன் அங்கே சத்தமிடுகிறான். ஓடி தன் எஜமானிடத்தில் வருகிறான். வந்து எஜமானனே, அவன் எஜமானை பார்த்து சொல்லுகிற, எஜமானனே நாம் அழிந்து போகிறோம். அவன் கேட்கிறான், என்ன விஷயம் சொல். ஹல்லேலூயா. அப்பொழுது இப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், ராணுவம் என்ன செய்கிறது, மலையை சுற்றிலும் ஆமீன் நிற்கிறது. ஆமீன். ஆனால் அந்த பகுதியிலே பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பும் பொழுது அந்த இடத்திலே எலிசா செய்த ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்கள். தன் வேலைக்காரனை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே இவனுடைய கண்கள் திறக்கும்படி அவங்க ஜெபிப்பதை குறித்து நாம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒருவேளை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் பார்த்தான், இந்த படைகள் முழுவதும் அவன் பார்த்தான், இந்த படைகள் முழுவதும் அவனுக்கு தெரியும்.